புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பாக்கி என்கிற செல்வராஜ், அரசியல் விமர்சகர். அவரை அன்போடு வரவேற்கலாம். சார் வணக்கம். புதுவரவுக்கும் வணக்கம். நேற்று சசிகலா அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஒரு எழுச்சியான மாநாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. இந்த மாநாடு எதை குறித்து இருக்கு? ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதாக தகவல் வருது. இது குறித்து அவங்களுடைய அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம கடைசியாக ஒரு காணொலியில் பேசியிருக்கோம். சசிகலா அம்மையார் அவர்கள் ஒரு கட்சி தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அப்போ புள்ளி மனம் வச்சுருந்தாங்க. தொடங்க போகிறதா நம்ம சொல்லி புள்ளி வச்சுருந்தோம். அந்த புள்ளி இன்னைக்கு கோலமாக போட்டாச்சு. இப்போ நிறைவு பெறல அப்படின்னா அதுக்கான கொடி அறிவிச்சிட்டாங்க. இந்த கட்சி தொடங்காச்சு அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரத்துக்கு ஒரு கொடி அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் கட்சி பேர் மட்டும் தான் தொடங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது, அறிவிக்க வேண்டியது. இந்த சூழ்நிலை திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி நம்ம இந்த காணொலி பற்றி பேசியிருந்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றான்னு சொன்னா, நான் எப்படி சிறையில் இருந்தேன், அந்த சிறையில் இருக்கும்போது சிறைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வழக்கு தீர்ப்பு ஆனதுக்கு உடனடியாக நான் மேற்கொண்ட பணிகளையும் அந்த குறிப்பிட்டிருந்தாங்க. அது போல பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டாங்க. அதன் அடிப்படையில் மிக காரசாரமா இந்த ஏற்பு சொன்னதுதான் மிக காரசாரமா போகக்கூடிய அந்த தேர்தல் களம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சசிகலா அம்மையார் கட்சி தொடங்கினாவோ இல்லை என்டிஏ கூட்டணியில் அவங்க கட்சியோட சேர்ந்து கூட்டணி வச்சாவோ மிகப்பெரிய திருப்பத்தை கொண்டு வரும், இந்த அரசியல ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொன்ன மாதிரி செங்கோட்டன் அவர்களை பற்றியும் அம்மையார் அவர்கள் பேசிட்டாங்க, சசிகலா அம்மையார் பேசிட்டாங்க. இந்த நான் சிறையில் இருக்கும்போது அமைச்சர்லாம் பார்த்தாங்க. செங்கோட்டை பார்த்தாரு. தமிழக சிறைக்கு மாற்றிடலாம், அதுக்கான வேலை வாய்ப்பு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னா சசிகலா அம்மையார் இந்த கட்சிக்குள்ள இப்போ கட்சி தொடங்கிட்டு அந்த கட்சி பேரை அறிவிச்சிட்டாங்கன்னா, கட்சி பேர் அறிவிச்சிட்டாங்கன்னா இதை அரசியல் காலத்தை எப்படி வரணும்னா, சொன்ன மாதிரி அதிமுக கட்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்துக்குள்ள உருவாகி சசிகலா அம்மையார் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் பற்றி சொல்லியிருந்தோம். சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றா இணைய போறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவர் கட்சி தொடங்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நிறைய பேர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம இயக்க ஆரம்பிக்க பண்ணாங்க. ஆனால் அவர் ஆரம்பிக்கல. அவர் மேல் குற்றச்சாட்டு வச்சு நான் கட்சி விட்டு விலகிறதா கூட சொல்லியிருக்காரு. இந்த அடிப்படையில் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை எப்படி உருவாக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மையார் கட்சி தொடங்கின உடனே என்டிஏ கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது தன்னால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், சசிகலா அம்மையார்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மையாரோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ அவங்க எல்லாமே சரண்டர் ஆயிடுவாங்க. சரண்டர் ஆன உடனே கட்சி பார்த்தீங்கன்னா முழுக்க அதிமுக கட்சி மொத்தம் பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையாருடைய கைக்குள்ள அடக்கத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு பார்க்கணும். இல்லை, இப்போ டிடிவி தினகரன் அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி திடீர் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எப்படி இது எடுத்துக்கலாம்? ஏற்கனவே டிடிவி தினகரன் மட்டும் கட்சியோட நீக்கின உடனே திடீர் சாப்பாடு அவர் தான். அவர் திடீர் சாப்பாடு தானே, திடீர் சாப்பாடு திடீர் குழம்பு அப்படின்ற மாதிரி கலவேதனை செஞ்ச பண்ணாரு. அவரு மட்டும் முன்ன திட்டமிட்டு ஏற்கனவே சின்ன சின்ன இயக்கமா அவர் மக்களுக்காக போராடி அந்த இயக்கத்தை உருவாக்கி மிகப்பெரிய கட்சியை கட்டமைக்கல. அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் அதிமுக கட்சியில் அவர் நீக்கிறதுக்கு அப்புறம் அவர் ஒரு கட்சி அமமுக ஆரம்பிக்கிறத தவிர அவருடைய கலப்பாரில் ஒண்ணு கிடையாது. இப்போ பொதுவாகவே சின்ன சின்ன இயக்கமா ஆரம்பிப்பாங்க. இயக்கம் வலுவாகி அது கட்சியை மாறதுக்கான வாய்ப்பு தான் எப்பவுமே. பல காலம் ஒவ்வொரு கட்சிக்கும் தொடங்குறதுக்கு அவ்வளவு பெரிய கால அவகாசம் தேவைப்படும். அப்ப டிடிவி தினகரன் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கால அவகாசம் தேவைப்படுச்சா? அவரும் ஒட்டுண்ணி மாதிரி தான். அவரு ஒரு கட்சியில பயணிச்சிருந்தாரு. அதாவது இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அப்ப நான் அமமுக அதிமுக என்டிஏ கூட்டணி இணைச்சதுனால அதிமுக தொண்டர்கள் செதறி போல, என் கூட தான் எல்லாரும் ஒற்றுமை ஆயிட்டோம், எல்லாம் ஒன்னாயிட்ட மாதிரி சொல்றாரு. உண்மை அப்படிதான் ஒன்னாயிட்டாங்களா? டிடிவி தினகரன் சேர்ந்துட்டதுனால எல்லா தொண்டர்களும் ஒன்னாயிட்ட மாதிரி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்க முடியும்? ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு. அப்ப அவர் மொத்தமா அவர் சொல்ற மாதிரி எடுத்துக்கலாமா? சசிகலா நான் தான் மொத்த பேர் உருவாக்குனேன், இன்னைக்கு மொத்த பேர் யார்ட்ட நான் சொல்ல முடியுமா? இல்ல வேணாம், நான் செங்கோட்டை கட்சி விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் போயிட்டா, பதவி அவங்க கூட போயிட்டாங்களா? இப்போ வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், மருது ராஜ்யமால வெளியே இருக்காங்க, அவங்க கூட போயிட்டாங்களா? அப்ப பல்வேறு பிளவுகள் ஆயிடுச்சு. ஒரு அணுத்துகள் எப்படி இருக்குமோ துகள்களாம் மாறி போயிடுறா தவிர இவங்க யாருமே ஒன்னா பயணிக்கல. ஒருத்தர் நம்பி அதிமுக தொண்டர்கள் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்துக்கான கெப்பாசிட்டி என்கிட்ட இவ்வளவு மக்கள் தொகுதினா என்னுடைய ஆதரவாளர்கள் சொல்லுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாளர் தான்.
அப்போ உண்மை விசுவாசி ஒரு பக்கம் இருப்பாங்க இல்லையா, அப்ப அவங்க தேக்கமடை நிக்கிறாங்க. அப்ப யாரு பக்கம் உண்மை விசுவாசி நிக்கல, அவங்க தேக்கமா இருக்கிறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு மான்கள் வந்து எப்படி வந்து ஒரு காணொலியை பார்த்து ஓடுதோ தனக்கான இயக்கங்களை தீர்க்கப்படும். ஒரு அம்பேத்கர் அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்பிச்ச கட்சி இது, இந்த கட்சி வந்து வலுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களும் திரு ஜெயலலிதா அவர்களுடைய அவங்கள பத்தி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஓடுறாங்க. இப்போ ஓடும்போது செதறிதான் நிற்கிறாங்க. அப்போ யாருமே ஒரு கட்டமைப்பில் இல்லை. அப்போ அதிமுக கட்டமைப்புல இல்லாம இருக்குது. இப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும் தான் கட்டமைக்க முடியும். இப்போ பாருங்க, செந்தில் பாலாஜிங்கிறது போனாலதான் நிறைய அமைச்சர்கள் நிறைய எம்எல்ஏக்கள் எல்லாம் குறிப்பா சொல்ல வரலாம். இப்போ எழுதி போனோம் சொல்றேன், செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி, இல்ல சேகர் பாபு இருந்தாலும் சரி, அப்போ பல்வேறு நபர்கள் இப்போ போனா, இப்போ மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் அவங்க சொல்ல போன எல்லாருமே இங்கிருந்து போனவங்க தானே. தாவேக்கரை போய் சேர்ந்த மாதிரி செங்கோட்டை போய் தாவேக்கரை சேர்ந்துட்டாரு. சேர்ந்துட்டா உடனே வந்து அவங்களாம் வந்து மொத்தப்புறம் வந்து சேர்ந்துட்டான்னு சொல்ல முடியுமா? என்னோட மிகப்பெரிய பலம் வந்து சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஓபிஎஸ் அணில இருந்து காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் வந்து கட்சி விட்டு விலகணும் அப்படி விலகிட்டாரு. நான் வந்து மிகப்பெரிய இவங்க கூட கட்சியில் மொத்த பேர் தாவேக்கோட கூட்டணி வைக்கணும் ஐயோட முறைவிட்டோம், ஆனா அவருக்கு வந்து ஒத்து வரல அப்படின்னு சொன்ன மாதிரி. அப்ப அதுக்குன்னு சொன்னா எல்லாரும் அவங்களோட போய் சேர்ந்து நடத்துமா? அப்படி கிடையாது. கட்சி கட்டமைப்புன்னு வேற, இப்போ அடித்தளம் வேற. அடித்தளம் தானே, ஒரு கட்டடம் இருக்கும், அந்த அடித்தளம் வேணும், அந்த அடித்தளத்துக்கு தான் கட்டடம் பார்க்க கட்டட முடியும். இப்போ நேற்று சசிகலா பொதுக்கூட்டத்துல நிறைய தொண்டர்கள் அங்கே ஆதரவாளர்கள்லாம் இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்களாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அந்த இடத்துல ஒரு கூட்டத்தில் சசிகலா சொல்றாங்க, ஓபிஎஸ் நல்லவருங்க, ஆனால் எடப்பாடி தாங்க துரோகி அப்படின்னு பொதுக்கூட்டத்தில் வந்து சசிகலா வந்து ஆவேசமா பேசினாங்க. இது எப்படி எடுத்துக்கலாம்? சசிகலா ஆவேசப்பட்டது அதுல பொருள் இருக்கு, அர்த்தம் இருக்கா? இருக்குது. எதில் அடிப்படை பார்த்தா இந்த கொடைநாடு கொலை கொள்ளை வழக்கு வரதுக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆளை காட்டி கொடுக்குற சம்பவம் நடக்குது. மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலை தமிழகத்தில் மிகப்பெரிய குழப்ப நிலை வந்து அது வந்து பல மாநில அதிர்வை ஏற்படுத்த போகுது. ஆமா, பல மாநிலங்களுக்கும் ஒரு 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 முதல்வராக இருந்த ஒரு நபரை வந்து இந்த அளவுக்கு திட்டமிட்டு கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. எனக்கு கிட்டத்தட்ட 72 நாட்கள் வந்து அந்த வந்து மருத்துவமனை வந்து அனுமதி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரப்போறான்னு சொன்னாங்க. அந்த வரல. ஜெயலலிதா ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ அதனுடைய அவருடைய மரணத்துக்கான மர்மம் என்ன அப்படின்னு அந்த முடிச்சு அவருக்கு கேள்விகள் கேட்க வருது. ஆமா ஆமா. இப்ப என்னன்னா திரு ஸ்டாலின் அவரோட இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோட அவர் வாக்குறுதியை கொடுத்தாரு, நான் வந்து ஆட்சிக்கு அமர்ந்த உடனே ஜெயலலிதாவுடைய மரண வழக்கை வந்து எடுத்து நடத்துவேன், அது வெளியே கொண்டு வர சொன்னாரு, அதுக்கு ஒரு தண்டனை பெற்று தருவேன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. அந்த வழக்கு அவர் வார்த்தை வந்து காத்தால போன மாதிரி தான். இப்போ 10 பணம் காத்துல போன மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் சூழல் இருக்குது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யாத வேலையை கூட இவங்களே செஞ்சுக்குவாங்க. தனக்கு தானே செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சசிகலா மேல தான் சொல்றேன்னா, நான் வந்து சிறையில் இருக்கும் பார்த்தாங்க, என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க, எனக்கு வந்து அப்போ சசிகலா என்ன சொல்றாங்கன்னா, என்ன தமிழக சிறைக்கு மாத்தலான்னு பார்த்தாங்க, நான் வந்து கர்நாடக சிறையில் இருக்கும் தமிழக சிறைக்கு மாத்த பார்த்தாங்க, நான் வரலன்னு சொல்லிட்டேன், அதை பார்க்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சில விஷயத்தை நிறுத்திட்டாங்க. அது வேற கதை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அப்போ தமிழக சிறைக்கு வந்திருந்தா அந்த அம்மா அதாவது சசிகலா அம்மையாருக்கு வந்து அங்க வந்து உயிருக்கு ஆபத்து கண்டிப்பா இருந்திருக்கு. இல்ல, இந்த இடத்துல சசிகலா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி மீது வைக்கிறாங்க. என்னை கைது பண்ண எடப்பாடி பல பிளான் பண்ணாருங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் பெங்களூர் சிறையில இருந்து தமிழ்நாடு சிறைக்கு மாத்துறதுக்கு உண்டான அமைச்சர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு. அதுல முக்கியமானவர் செங்கோட்டையன் தான் வந்து பேசினாரு. அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா தமிழக சிறைக்கு நம்ம மாத்தப்பட்டுதாங்கன்னா அங்க வந்து உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு ஏதோ நடந்திருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா எல்லாமே எல்லா அமைப்புகளும் எல்லாம் கட்டுக்குள்ள தான் இருக்குது, அதிகாரமா அவர்கிட்ட அவங்களே தான் இருக்குது. அதாவது மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, அது காவல்துறையா இருந்தாலும் சரி, எல்லா துறைகளும் வந்து ஒரு முதலமைச்சர் கட்டுப்பாடுலாம் இருக்குது. இப்ப அவங்க தானே ஒரு நாட்டின் ஒரு அதிகாரம் அப்படின்ற மாதிரி அப்ப அது இருக்குது. சோ அதனால அது கைவிடப்பட்டது. அது அந்த முயற்சி அந்த தமிழக சிறைக்கு கர்நாடக சிறையில இருந்து தமிழக சிறைக்கு மாற்றலாம்னு சொல்ல முயற்சி கைவிடப்பட்டதுனால, தோல்வி அடைந்ததுனால அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு பண்றாங்க. இதுல பண்ணா அந்த மாதிரி செய்ய முடியுமா, அது கொண்டு இருக்கலாம், இல்ல வேற என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? சரி, இப்ப சசிகலாவுடைய அரசியல் வருகை, அந்த புதிய கட்சி அப்படி தொடங்குறதுனால இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருக்குமா? நிச்சயமா இருக்கும். ஏன்னா அதிமுக தான் ஏற்கனவே சொன்னதுதான், பல நபர்களுக்கு அடையாளம் கொடுத்தவர் சசிகலா அம்மையார் தான். அப்ப அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதாவது சொல்றேன், முன்னாடியே என்டிஏ கூட்டணியில நம்ம பயணிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய நபரோட நம்ம பயணிக்கிற சூழல் மாறும். என்டிஏ கூட்டணிக்கு சசிகலா ஒரு புதிய கட்சி தொடங்கி என்டிஏ கூட்டணி வந்தால் கண்டிப்பா வருவாங்களா? வருவாங்க. வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான் அவங்களுடைய கட்சி தொடர்ந்து திட்டமா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அமமுக போயிட்டு அந்த கட்சியில போய் நம்ம பயணிக்க முடியாது. ஏன்னா போனா அது தனி இதாயிடும். ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிற சூழல் தனக்குன்னு ஒரு கட்சி வேணும். ஆமா ஆமா. கூட்டணிக்கு போலாம். அங்கீகாரம் தானே, அங்கீகாரம். இத்தனை ஆண்டு காலமாக வந்து சசிகலா வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆச்சு. 9 ஆண்டுகள் வந்து தவிர்த்து நிக்கிறாங்க, அமைதியா இருந்தாங்க, சேர்ப்பாங்க, கட்சியில நம்ம சேர்த்துக்குவாங்க, நம்ம ஒன்னா பயணிக்க போறோம், மீண்டும் கட்சி நம்ம கைக்குள்ள வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க.
அப்போ அந்த முயற்சியெல்லாம் நமக்கு வந்து தோல்வியில் அடைஞ்சதுனாலதான் தனியா ஒரு இயக்க ஆரம்பிச்சாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சேவல் சின்னம் ஜே சின்னம் ஒரு சின்ன ஆமா ஜானி ஜே அந்த அந்த மாதிரி ஒரு திட்டம் கைவிடு அந்த மாதிரி திட்டம் கையெடுத்து அதே போல இதை வீழ்ச்சி அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு என்ன மாதிரி வீழ்ச்சி அதிமுக சந்திச்சதோ அதே சந்திப்பு இப்ப ஆகிறதுக்கான முனைவு காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அது எதுனா என்டிஏ கூட்டம் நம்ம வந்தோடனையும் எல்லா கட்சிகளையும் வந்து கட்டமைக்கும் போது உள்ளுக்குள்ள கட்சியில் இருக்கும்போது அப்ப எல்லாரும் நம்ம பேச ஆரம்பிப்பாங்க. பேசும்போது சில விஷயங்கள் எல்லாம் வந்து அதாவது நேர்முகமா பேச மறைமுகமா பேச வாய்ப்பு இருக்குது. இப்ப நிறைய தொடர்பு கொள்ள முடியாத நபர்ல சில நபர் தொடர்பு கொள்ள முடியாத நபர் தொடர்பு கொள்ள முடியல. ஏதோ நேரம் பார்த்தோன்னா கூட என்ன பாத்தீங்க அப்படின்னா சேர போயிடோ அவங்க ஒன்னா சேரணும் அப்படின்னு பல நபர்களை பேச்சுவார்த்தை நடக்கும் போது அது வந்து பொருளையில கிளம்பும் போது இப்ப அணியில சேரும் போது இந்த கட்சியோட பயணிக்கிறோம் இந்த தேர்தலுக்காக பயணிக்கிற போது அந்த தேர்தல் நேரத்துல மக்கள் பேசும்போது அந்த நபரோட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏ கூட பேசும்போது அப்போ எதுக்காக பேசினா இந்த விஷயத்தை பேசி அந்த கட்சியை கைக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்ல முக்கியமா ஒரு பரபரப்பான செய்தி என்னன்னா ஓபிஎஸ் வந்து அவர் சொன்ன அந்த ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர் ஐயப்பன் சட்டப்பேரவை சொன்னதுன்னா அதிர்வலையால ஓபிஎஸ் வந்து திமுக சேர்ந்துருவாரு சொன்னாங்க. நேற்று வந்து ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு சேர்ந்துருவாரு பார்த்தா சேரல. அப்போ சசிகலா அம்மையாருடைய சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ ஒரு அதிரடியான ஒரு செய்தி போகுது. இது எப்படி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ அந்த பேச்சுவார்த்தை தான் இருக்கிறதால அது முடிவு வரல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அதனாலதான் நான் வந்து என் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் கூறினால் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன்னு சொல்றாரு. நிரூபித்தால் விலகிறேன்னு சொல்றாரு. நிரூபித்தா சொன்னா கூட பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்றாரு. என்ன குற்றச்சாட்டு சொல்லணும் இல்லையா? அப்போ பொதுவில் சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் குற்றச்சாட்டு இப்போ சசிகலா அம்மையார் வந்து நான் வந்து உங்களை வந்து திரு பழனிசாமி அவர்களை எப்படி பதவிக்கு வச்சேன் என்ன மாதிரி பண்ணேன் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆமா சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில விஷயம் நிறைய சொல்லல இல்லையா? சொல்லல. ஆனா ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் நல்ல விதமா சொல்ல வராங்க. நான் தான் கொடுத்த பதவியை திருப்பி கொடுத்த ஜெயலலிதா அம்மையார் கொடுத்து 3 முறை வந்து முதல்வர் வைக்கும் போது அந்த பதவி திருப்பி வகிச்ச பதவியை திருப்பி கொடுத்துட்டாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை வச்சதுக்கே அவர் வச்சாரு. ஒரு முறை கொடுத்ததுக்கே வந்து மொத்த பதவியும் மொத்த கட்சியும் மொத்த அதிகாரத்தையும் அவர் வச்சுட்டாரு. ஆனா திரு ஓபிஎஸ் அவர்கள் என்னன்னா 3 முறை முதல்வராக இருந்தாலும் தனக்கு கொடுத்த பதவியை வகித்த பதவியை மீண்டும் வந்து யார் கொடுத்தா அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டாரு. இல்ல திட்டவட்டமா சசிகலா என்ன சொல்றாங்கன்னா ஓபிஎஸ் நல்லவருங்க எடப்பாடி தாங்க துரோகி அப்படிங்கறத திட்டவட்டமா நேற்று சொல்றேன். அந்த கூட்டத்துல சொல்லிட்டாங்க. இன்னும் இருக்கு. ஆமா இன்னும் இருக்கு. ஒரு கூட்டம் தானே மொத்தமா சேர்த்து உடைக்க முடியாது இல்லையா? இன்னும் அதிரடி செய்திகளா இருக்கு. ஆமா திரு இப்போ எப்படி டிடி தினகரன் வந்து திடீர் சாப்பாடு அப்படின்னு சொன்ன மாதிரி திடீர் சாப்பாடு திடீர் சாம்பார் இது இப்ப திடீர் சாப்பாடுல வந்து ஓடி போட வயிறு ரொம்ப இல்லையா? அப்போ கொஞ்சமா போட போறாங்க. திடீர் சாப்பாடை அது கொஞ்சமா போட்டு அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு உணவு அளிக்க போறாங்கன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க சமபோதன பந்தி சமபோஜன பந்தி எல்லா மக்களுக்கும் சமமா கொடுக்க போறாங்க அந்த அவங்களோட வார்த்தைகளால. அப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு அதிசயமான தேர்தலா தான் இருக்கும் போல இருக்கு. அதிசயம் சொல்லலாம் அபூர்வம் சொல்லலாம் அதிரடின்னு சொல்லலாம் ஆச்சரியம்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். நிச்சயமா இது எப்படி போகும் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா சசிகலா அவர்கள் என்டிஏ கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இணைந்தால் அதிமுக வந்து எடப்பாடி கிட்ட இருந்து பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்குமா? நிச்சயமாக வந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் அமைதி காப்பதற்கு வாய்ப்பும் அவர் வந்து எல்லாரும் சொல்றாங்க கட்சியில வந்து திமுக சேர போறாங்க. அதில் அன்னைக்கு நான் சொன்னதுதான் திமுக அவர்கள் போயிட்டு அந்த கட்சியுடைய வேலைப்பாடுகளும் மக்களுக்கு செய்த சேவைகளையும் கடைசி ஒரு நாளாக அந்த அவையிலிருந்து போயிட்டு அவங்க மரியாதை நிமித்தமாக சந்திச்சு வந்தாங்க தவிர அவரை கட்சியில் இணையல. அன்னைக்கு நான் சொன்னதுதான் மீண்டும் அடுத்த முறை சந்திச்சாலும் கட்சியில் இணைய போறதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா திரும்ப ஒரு கட்சியை தொடங்க போறதும் கட்சியை சேர போறதில்ல. இன்னும் அது இழுப்புல தான் இருக்குது. பேச்சு நடத்தினேங்கிறாங்க வந்துருந்தா கூப்பிடுறாங்க அவரை. பட் அவர் போற மாதிரி இல்லை. இப்போ சசிகலா அம்மையார் கட்சி இந்த கட்சியை சேர்றது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக என்பது அந்த ஒரு மிகப்பெரிய வலிமையான அந்த கட்சியை அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அந்த சூழல் வந்து கண்டிப்பா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்டிஏ கூட்டணி வந்தா கட்சி கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து அதிமுக சந்திக்கும். அந்த சசிகலா அம்மையார் தொடர்றதுனாலையும் அந்த கட்சி வந்து என்டிஏ கூட்டணி சேர்றதுனாலையும் அதிமுக வீழ்ச்சி அடையும். மீண்டும் அதிமுக கை வந்து சசிகலா அம்மையார் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.